ரிசர்ச் டெக்னிக்னா என்ன? எனி ஐடியா? நம்ம யூஎக்ஸ்னாலே தான் பார்த்துட்டு இருந்தோம். மேம் எனக்கு ஸ்க்ரீனே ஃபுல்லா பிளாக்கா தெரியுது மேம். அப்படியா? இப்போ இப்ப தெரியுது மேம். ம் ஓகே. யூசர் ரிசர்ச் மெத்தட், அதாவது யூசிடி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாமே எதுக்காக Yes. பண்றோம்? யூசர் சென்டர்ட் டிசைன், யூசர் ரிசர்ச் மெத்தட்ஸ் இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம்? அவங்க யூசருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு மாதிரி பண்ணணும் மேம். ம் கரெக்ட். சோ இப்போ யூஎக்ஸ்ன்றது என்னது? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப யூசருக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்றோம். ஓகேங்களா? அதை கலெக்ட் பண்ணி ஓகே இந்த மேம். அப்ளிகேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த கோல்டன் ஓகே மேம். சர்க்கிள் ரூல் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து சொல்லியிருப்பேன். வை, ஹவு, ஆ வாட், இந்த 3 கொஸ்டின் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? வாட் ஆர் த ரெக்குயர்மெண்ட்ஸ், ஹவு டு அச்சீவ், அண்ட் வை திஸ் அப்ளிகேஷன், இதோட பர்பஸ் என்ன? ஓகே நெக்ஸ்ட் மேம். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? குவான்டிட்டி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். ரிசர்ச். ம் ஞாபகம் இல்லையா? லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருக்கு மேம். ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோமா? எஸ் மேம், எஸ் மேம். ரேட்டிங்ஸ்னா வந்து நியூமரிக்கல் டேட்டா, ஸோ தட் இஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஓகே மேம். ரிவ்யூஸ், அதாவது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஓகே மேம். ஓகேங்களா? அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. இது நீங்க அப்புறமா லேட்டர் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ் நீங்க எதுல இருந்து எல்லாம் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சர்வே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருப்பேன். அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும்னு சொல்லிட்டு. எஸ் மேம். ஓகேங்களா? சர்வே அண்ட் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கக்குள்ள உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் டேட்டா கிடைக்கும், அதாவது நியூமரிக்கல் டேட்டா. ஓகே குவாலிட்டேட்டிவ் மேம். டேட்டான்றது என்னன்றது என்னன்னா, உங்களோட ஃபீட்பேக் ஃப்ரம் த யூசர் இல்ல ஃபீட்பேக் ஃப்ரம் த கிளைண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ், அதாவது அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ், சம் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கல்ல, தட் இஸ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது உங்களுக்கு எங்க ஓகே. இருந்து நீங்க கேதர் பண்ணுவீங்கன்னா, த்ரூ த ஸ்டாக் ஹோல்டர் இன்டர்வியூ ஆர் யூசர் இன்டர்வியூ. ஓகே மேம். ஓகேங்களா? இதுல டூ டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆட்டிடியூடனல், இன்னொன்னு பிஹேவியர். ஆட்டிடியூடல்னா என்னன்னா, நீங்க இன்டர்வியூஸ்ல யூசர் சொல்றத நீங்க லிசன் பண்ணி கேக்குறது. ஓகே, யூசர் குடுக்குற இன்புட்ஸ் வந்து நீங்க எடுக்கிறது வந்து ஆட்டிடியூடினல். பிஹேவியரல்ன்றது என்னன்னா, அவங்களோட ஆக்ஷன்ஸை நீங்க அப்சர்வ் பண்றீங்க. விச் மீன்ஸ் இப்போ நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். ஜாப் இன்டர்வியூஸ். ஓகே. நோ மேம். இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன்ல இருக்கு இல்லையா? அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ஜாப் இன்டர்வியூஸ்லாம் அதை அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். ஸோ அப்போ வந்து பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க ஷிவரா இருந்தாலோ இல்ல நீங்க வந்து பயந்து இருந்தாலோ, உங்களோட ஃபியர்னஸ் வந்து உங்களோட பாடி ஆக்ஷன்ஸ்லயே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேம். ஓகே, நீங்க உட்காந்துருக்கிற கெஸ்டர் அண்ட் பொசிஷன், ஸோ இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ஒரு இன்டர்வியூ நீங்க போனீங்கன்னா. இது வந்து ஓகே நம்ம மேம். நம்ம எதுக்காக யூஸ் பண்ண, நம்ம யூஎக்ஸ்ல எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது மோஸ்டா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்லைன்னா வந்து நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணக்குள்ளதான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி கார்பரேட் சைட்ல இவ்வளவு இன்டெப்டா வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே மேம். இந்த பிஹேவியர் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்க தான் ஒரு யூசர்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன், நான் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். டிசைன் பண்ண அப்ளிகேஷன் உங்களை வந்து யூஸ் பண்ண சொல்றேன். ஓகே. இப்போ ஓகே சம்திங் மேம். உங்களுக்கு ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து புரியல அப்படின்னா, நீங்க ஒரு கேப் விடுவீங்களா? யோசிப்பீங்களா அந்த அப்ளிகேஷன்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றது? எஸ் மேம். ஓகே, அதை வந்து நான் அப்சர்வ் பண்றேன். சோ அப்ப அந்த ஸ்கிரீன்ல நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன்.
யூசருக்கு வந்து கரெக்டா கனெக்ட் ஆகல, அவங்களுக்கு கன்வே ஆகல. அந்த இடத்துல இட் டேக் சம் டைம் டு டேக் த டெசிஷன். ஓகேவா? அப்போ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான அப்சர்வர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. பிஹேவியரல் அப்ரோச்சிங் குவாலிட்டேட்டிவ். ஓகேவா? ஓகே மேம். சரி, இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ். நம்ம ரொம்ப நேரமா இன்டர்வியூஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்ல, யூசர் இன்டர்வியூன்னு. எஸ் மேம். யூசர் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ, நான் டைரக்ட் இன்டர்வியூ. டைரக்ட் இன்டர்வியூ என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யூசர் கிட்ட கேட்கணும்ன்றது. இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா, ஆஸ் அ டிசைனர் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் தெரியும். பட் அது கரெக்டா இல்லையான்றது எண்ட் யூசர் கிட்ட கேட்டதானே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ் மேம். சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க டைரக்ட் யூசர் கிட்ட நீங்க கேட்கறதுக்கு தான் வந்து டைரக்ட் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. நான் டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னா, இப்போ நார்மலா இந்த ஜாப் இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிஃபோர் நீங்க சொல்ற கொஸ்டின்ஸ்ல இருந்து, ஐ மீன் நீங்க சொல்ற ஆன்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் மாதிரி பாத்திருக்கீங்களா? எஸ், பாத்திருக்கேன் மேம். அந்த மாதிரியான கான்வர்சேஷன் வச்சு நீங்க இன்புட்ஸ் எடுக்கிறது நான் டைரக்ட் இன்டர்வியூ. இப்ப யூசர் கிட்ட வந்து ஓகே நீங்க மேம். உங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரு கொஸ்டின் வந்து அவங்கள நீங்க கேக்குறீங்க, ஒரு ஆன்சர் அவங்க கொடுப்பாங்க. அகெயின் வந்து அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க. சோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் மூலியமாவே பில்ட் பண்றது வந்து நான் டைரக்ட் இன்டர்வியூ. இப்போ இந்த டைரக்ட் இன்டர்வியூ, நான் டைரக்ட் இன்டர்வியூ ரியல் டைம்ல எப்படி நடக்கும்? ஓகே. ஒன்னு ஓகே ஃபேஸ் டு மேம். ஃபேஸ் நடக்கலாம். இல்லனா இந்த மாதிரி ஜூம் மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட உங்க லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்டு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல போன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதுக்கப்புறமா இதை நீங்க வந்து ஒரு எக்ஸலாவோ இல்ல ஒரு டாக்காவோ கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஓகே மேம். ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே கிளைண்ட் கிட்ட காட்ட முடியாதுல்ல. எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து சர்வேன்றது நம்ம கூகுள் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். அதுல லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வந்து நீங்க இன்புட்ஸ் வேணுமோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ட் சார்ட்டிங்ன்றது மோஸ்டா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் என்னென்ன வைக்கணும்ன்றது கிளாரிட்டி இல்ல. ஆர் எல்ஸ் வந்து அந்த ஓகே மேம். மெனு ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்கு கீழே வரணும், அந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஒரு அசம்ஷன்ல இருக்கீங்க, ஒரு ஐடியா இருக்கு, பட் அது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ நீங்க ஓகே என்ன மேம். பண்ணலாம்னா கார்ட் சார்ட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து மெனுஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இது எதுக்கு அப்புறம் எந்த ஸ்கிரீன் வரணும், எதுக்கு அப்புறம் எந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க கார்ட் சார்ட்டிங் போலாம். ஓகே மேம். கார்ட் சார்ட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உம், இது அஃபினிட்டி மேப்பிங். ஆக்சுவலி கார்ட் சார்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எஸ் மேம். ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. மென்ஷன் பண்ணிட்டு இந்த எண்ட் யூசர் இன்டர்வியூ எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த யூசர்ஸ் கிட்டயே நீங்க வந்து கொடுத்துடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவுனா 40 to 80 ஐட்டம்ஸ் வரைக்கும் நீங்க கார்ட் சார்ட் வந்து நீங்க ஷஃபிள் பண்ணி அவங்க கிட்ட நீங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா? அவங்க வந்து அரேஞ்ச் ஓகே மேம். பண்ணுவாங்க. இதுக்கு கீழே ஓகே. வைங்கன்னு சொல்லிங்க. உங்களுக்கு வந்து ஒரு யூசர் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் கால் கார்ட் சார்ட்டிங். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் கார்ட் சார்ட். ஓகேவா? ஓப்பன் கார்ட் சார்ட்னா என்னன்னா, நீங்க கம்ப்ளீட்டாவே, அதாவது மெயின் மெனு அண்ட் சப் மெனு ரெண்டுமே வந்து யூசரவே ஃபுல்லாவே நீங்க அரேஞ்ச் பண்ண சொல்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளாத்திங் இருக்கு. கிளாத்திங் அந்த கிளாத்திங்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணணும். கிளாத்திங் கீழே வர உமன்ஸ், மென்ஸ் அண்ட் கிட்ஸ் இதுவுமே வந்து யூசரே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே மேம். இதே க்ளோஸ்ட் கார்ட் சார்ட்னா என்னன்னா, நீங்க வந்து அந்த மெயின் மெனு நீங்க அரேஞ்ச் பண்ணிடுவீங்க, அதுக்கு கீழே வர சப் மெனு மட்டும் உங்களுக்கு யூசர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க.
ஓகே மேம். ஓகே, அதோட கிளாத்திங்ன்றத நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருவீங்க. ரிமைனிங் இருக்கிற மெனூஸ் வந்து அவங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே மேம். இது இல்லாம ரிமோட் கார்ட் சார்ட்டிங் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் ரிமோட் கார்ட் சார்ட்டிங் தான் இப்ப பண்ண போறோம் நம்மளோட கிளாஸ்ல. ஓகே ரிமோட் மேம். கார்ட் சார்ட்டிங்னா நீங்க ஃபிக்மா டூல் இருக்கு இல்லையா, ஃபிக்மா டூல்லயே நீங்க பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து பிராக்டிகல் பண்ணக்குள்ள நான் சொல்றேன். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கார்ட் சார்ட்டிங். இது வந்து நம்ம ஆஃப்லைன் இல்ல குரூப் ஆஃப் மீட்டிங்ல குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணி நீங்க பண்றது தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் யூசபிலிட்டி டெஸ்டிங்னா என்னன்னா, இப்ப நீங்க கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றது வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். ஓகே, ஓகே மேம். பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட்ஸ், கொடுத்துருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் படி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே கரெக்டா ஒர்க் ஆகுதா, A to Z ஃபுல்லாவே பார்க்கறது யூசபிலிட்டி டெஸ்டிங். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் மாடரேட்டட் யூசபிலிட்டி டெஸ்டிங். ஓகேங்களா, இது என்னன்னா இப்போ இப்போ நீங்க வந்து டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க, வேற ஒரு யூசர் கிட்ட கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்றது மாடரேட்டட் யூசபிலிட்டி டெஸ்டிங். இட் மேபி உங்க ஸ்கிரீன் ஷேரா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃபிக்மா லிங்க் இருக்கு இல்லையா, ப்ரோட்டோடைப் லிங்க், நீங்க அதை ஷேர் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஓகே மேம். அன்மாடரேட்டட் யூசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அவங்கள பார்க்க சொல்றது தான் வந்து அன்மாடரேட்டட். ஓகே மேம். ஓகே, ட்ரீ டெஸ்ட்ன்றது என்னன்னா உங்ககிட்ட நீங்க கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வச்சுட்டு ஒன் பை ஒன்னா செக் பண்றது தான் வந்து ட்ரீ டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங். இதுதான் மோஸ்டா பண்ணுவாங்க. இந்த ஏபி டெஸ்டிங், யூசபிலிட்டி டெஸ்டிங், இது ரெண்டு டெஸ்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏபி டெஸ்டிங்ன்றது என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன், வாட்ஸ்அப்ல வந்து வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. எஸ் மேம். இப்போ நான் ஒரு வெர்ஷன் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப பண்ண ஸ்கிரீன்ஸை ப்ரீவியஸ் வெர்ஷனோட நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேனா, இதுக்கும் பெட்டரா இருக்கா, ஏபி யூசர் ஃப்ரெண்ட்லியா டெஸ்ட். இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏபி டெஸ்டிங். அதாவது ரெண்டு ஸ்கிரீன்ஸை வச்சு நீங்க கம்பேர் பண்றது, இல்லனா ரெண்டு ஐடியாஸை நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறது. ஓகே மேம். நம்ம பிரெயின் ஸ்டார்மிங்ல கூட பார்த்தல, உங்களுக்கு மல்டிபிள் ஐடியாஸ் கிடைக்கும், நீங்க அதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயுமே நீங்க ஏபி டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஐடியாஸ்க்குமே ஓகே. நீங்க ஸ்கிரீன் ரெடி பண்ணிட்டு அது ரெண்டு நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏபி டெஸ்ட். ஓகே மேம். அண்ட் யூஸ் கேஸ் அது இப்போ மோஸ்டா யாரும் யூஸ் பண்றது இல்ல. தென் அஃபினிட்டி மேப்பிங். அஃபினிட்டி மேப்பிங்னா என்னன்னா, உங்களுக்கு சிமிலர்லி லைக் கார்ட் சார்ட்டிங் மாதிரி தான், பட் இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டருமே கிடையாது. நீங்க ரேண்டமா உங்களுக்கு என்ன ஐடியாஸ் எல்லாம் வேணும்னு தோணுதோ ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை நோட் பண்ணி வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன் பை ஒன்னா அரேஞ்ச் பண்ணுவீங்க. இது வந்து மாடியூல் பேஸ்ட். இது வந்து மெனுவோ இல்ல ஐடியாவோ அப்படி கிடையாது, மாடியூல் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்ப சேட் ஒரு ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ணணும். சேட் வந்து ஏஐ சேட் பாட் ஒன்னு இன்னொன்னு வேணும், வாட்ஸ்அப் ஃபீச்சர் நான் ஆட் பண்ணணும், சர்ச் வைக்கணும். சோ இதெல்லாம் வந்து மாடியூல் பேஸ்ட். ஓகேவா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு நீங்க லிஸ்ட் பண்றதா வந்து அஃபினிட்டி மேப்பிங். ஓகே மேம். புரியுதா? கார்ட் புரியுது. சார்ட்டிங்க்கு அஃபினிட்டி மேப்பிங்க்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் மைண்ட் மேப்பிங். இப்ப அஃபினிட்டி மேப்பிங்ல நீங்க சில ஐடியாஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல. எஸ் மேம். ஓகேங்களா, இப்ப ஏஐ சேட் பாட்டிங் இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஏஐ சேட் பாட்டை நீங்க எப்படி எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் உங்களோட இன்னோவேஷன். புரியல மேம். லைக் இப்ப உம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ஓகே, இப்போ ஒரு ஈவென்ட் புக்கிங் வச்சுக்கோங்களேன். ஓகே மேம். இப்போ நான் அந்த பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகணும், இப்ப அந்த பட்டன் கிளிக் பண்ணலன்னா எனக்கு என்ன ஆகணும். ஓகே, அந்த பட்டன் கிளிக் ஓகே. பண்ணிட்டேன், இப்ப நெக்ஸ்ட் பேஜ் போகுது, அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும், அந்த ஒரு ஓகே மேம். ஆப்ஷன்ஸ் நான் எப்படி எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஐடியாவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பேர் தான் மைண்ட் மேப்பிங். யூசர் ஃப்ளோ மாதிரியா மேம்? யூசர் ஃப்ளோ வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளோவும் நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து நீங்க ஃப்ளோ வைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஐடியாஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இதை வச்சுதான் நீங்க யூசர் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணுவீங்க. ஓகே மேம். ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுதா மேம்? ஆமா. ஓகே மேம். ஓகேங்களா, இப்ப இது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே பாத்துக்கோங்க. இப்ப பர்த்டேன்னு ஒண்ணு இருக்குன்னா, பர்த்டேல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்,
பார்ட்டி பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட்னு போச்சுன்னா என்ன ஆகும்? கிஃப்ட்ல ஐடியாஸ் ஐடியாஸ் இருக்கா? புரி ஐடியாஸ்ல வந்து என்னென்னலாம் கொடுக்கலாம்? ஓகே மேம், புரிஞ்சிச்சு மேம். ஓகே, இது மாதிரி ஒன்னு ஒன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவீங்க. சோ இதை வச்சுதான் உங்களுக்கு யூசர் ஃப்ளோவே கிடைக்கும். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இது வந்து இன் ஷார்ட்டா வந்து சொல்லுவாங்க. உங்ககிட்ட இன்டர்வியூலுமே கேட்கலாம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு. நீங்க பண்ண ரிசர்ச் ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்றது தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெட்டல் மாடல்ஸ். வாட் இஸ் மெட்டல் மாடல்ஸ் கேட்பாங்க. மெட்டல் மாடல்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்க கேதர் பண்ண இந்த ரிசர்ச் ஒர்க், ஓகேவா, அது ஓகே யூசர் கிட்ட மேம். இருந்து வாங்கின இன்புட்ஸ். ஓகே மேம். அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் பேசிக்கா சொல்லலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஃபீல்டு ஸ்டடின்னு கேட்பாங்க. ஃபீல்டு ஸ்டடின்னா என்னன்னா அந்த ப்ராடக்ட் பத்தின ரிசர்ச் நீங்க பண்றீங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபீல்டு ஸ்டடி. அந்த ப்ராடக்ட் பத்தின ரிசர்ச். ஓகே மேம். ஓகே, நம்ம சில மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் என்னென்ன பார்த்தோம்? சர்வே, காம்படிட்டிவ் அனாலிசிஸ், இது மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. எஸ் மேம். அதெல்லாமே ஃபீல்டு ஸ்டடிஸ்க்குள்ள தான் உங்களுக்கு வரும். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் குரூப்னா என்னன்னு கேட்பாங்க. ஃபோக்கஸ் குரூப்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, இல்ல டெவலப்பர் கிட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் நீங்க கலெக்ட் பண்றீங்கல்ல. ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அதுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ் குரூப். ஓகே மேம். ஓகே, சர்வே வந்து உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஹெரிஸ்டிக் எவாலுவேஷன். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேங்களா? ஹெரிஸ்டிக் எவாலுவேஷன் இப்போ நீங்க உம் இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு, யார்கிட்ட போய் கேட்பீங்க? பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டா மேம்? ம் நம்ம சீனியர் கிட்ட மேம். புரியல. சீனியர் கிட்டயா மேம்? சீனியரா? ஆ, ஏன் சீனியர் கிட்ட போய் கேக்குறீங்க? அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் மேம். கரெக்ட். சோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சில சஜஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஓகே மேம். கரெக்டா? இதுதான் வந்து ஹெரிஸ்டிக் எவாலுவேஷன். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அப்டக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க இப்ப ஓகே மேம். ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்க, நீங்க போய் உங்க சீனியர் கிட்ட தான் உங்க டிஎல் இல்ல மேனேஜர் கிட்ட தான் காட்டுவீங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓகே மேம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து ஹெரிஸ்டிக் எவாலுவேஷன். ஓகே மேம். ஓகே, எம்பத்தி மேப்பிங் என்ன? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ம் எம்பத்தி மேப்பிங்னா திங்க் ஃபீல் மேம். ஒரு ப்ராடக்ட் பத்தி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணணும், அவங்க சைட்ல இருந்து பார்க்கணும் மேம். ம் எம்பத்தி மேப்பிங்ன்றது இட்ஸ் நத்திங் பட் யூசரோட இன்புட்ஸ் தான். அது இந்த இடத்துல நம்ம எம்பத்தி மேப்பிங் வந்து ப்ராக்டிகல் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அப்ப நான் சொல்றேன். ஓகே மேம். இன் சிம்பிளா எம்பத்தி மேப்பிங் இஸ் நத்திங் பட் யூசரோட இன்புட்ஸ் நம்ம வாங்குறோம். அவங்களோட ஃபீல்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து கேதர் பண்ணணும். ஓகே மேம். நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டையோ காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. காம்படிட்டிவ் அனாலிசிஸ்னா இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க, உங்களோட காம்படிட்டர்ஸ் யாரு, அவங்க எப்படி வந்து இந்த அந்த இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க, இல்ல அவங்க எப்படி ஃபெயிலியர் ஆனாங்க, என்ன அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன ரீசன், ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கு என்ன ரீசன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் பத்தியும் உங்களோட காம்படிட்டர்ஸ் பத்தியும் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே மேம். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். அண்ட் பர்சனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மேம். ஓகே, பர்சனான்றது எம்பத்தி மேப்பிங் நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த யூசரோட இன்புட்ஸ், அந்த யூசரோட பர்சனல் டேட்டாவும் பிளஸ் அவங்க என்ன இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஐ மீன் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதாவது எமோஷன்ஸா இல்லாம அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க
ஒரு எப்படி சொல்ல ஒரு விஷுவலா காட்டுறத வந்து பர்சனா. ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் அனாலிசிஸ்ன்றது ஒன்னும் உங்களோட டாஸ்கோட ஃப்ளோ தான். ஓகே. ஜேர்னி மேப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூசர் ஜேர்னி மேப்பிங் நம்ம பண்ணும். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல யூசர் ஜேர்னி மேப்பிங் பண்ணுவோம். ஓகேங்களா, யூசர் ஜேர்னி மேப்பிங் ஒரு கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் சொல்லுவாங்க. விச் இஸ் இது வந்து ஒரு ஃப்ளோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்லுவோம் ஜேர்னி மேப்பிங்ன்றது. ஓகே மேம். அதாவது எதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க சர்ச் பண்ணாங்க, எதுக்காக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்க, என்ன ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆச்சு, அந்த ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம ஆட் ஆன்ஸ் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து ஒரு மேப்பிங் மாதிரி நம்ம காட்டுவோம். ஓகே, இதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வயர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கெட்ச் தான் வயர் ஃப்ரேம். ஓகே யூசர் மேம். ஸ்டோரின்றது பிஃபோர் அஜைல் மெத்தட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாமே யூசர் ஸ்டோரி இந்த மாதிரி ஷார்ட்டா கொடுப்பாங்க. ஓகேங்களா, வென் ஐ வாண்ட் டு சோ ஐ கேன் இந்த மாதிரி ஒரு ஒன் லைன் சென்டென்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸ்டோரிஸா. ஓகே இப்ப மேம். நீங்க ஒரு இப்ப நீங்க ஒரு டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே மேம். ஓகே, when the user want to book a ticket so I can use this application இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே மேம். அது பெருசா நீட் இல்ல. பிரைன் ஸ்டார்மிங் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஸ்பிரிண்ட் பார்த்தாச்சு, ஸ்டைல் கைட் பார்த்தாச்சு. லே அவுட் என்ன தெரியுமா? வாட் இஸ் லே அவுட்? ஐடியா இருக்கா? மேம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். ஓகே, லே அவுட்னா என்னன்னா ஒரு வெப்சைட் ஒரு அப்ளிகேஷன் அதோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து லே அவுட். ஓகே மேம். ஓகேங்களா, இப்ப ஹெட்டர்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு லோகோ இருக்கும், மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சர்ச் எல்லாம் இருக்குமா? எஸ் மேம். அது ஹெட்டர். அண்ட் பாடி ஆஃப் த கண்டென்ட், அதுக்கப்புறம் ஃபூட்டர். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா மெயின்டைன் பண்றது இல்லையா, அதுதான் வந்து லே அவுட். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து ஹை ஃபெடிலிட்டி பார்த்துட்டோம். பிராண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். யூசபிலிட்டி பக் ரிவ்யூ நாட் நீடட். பட் யூசபிலிட்டி பக் ரிவ்யூனா என்னன்னா யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு பக் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதை நீங்க சால்வ் பண்றீங்க இல்லையா, அது பேரு யூசபிலிட்டி பக் ரிவ்யூ. ஓகே மேம். நெக்ஸ்ட் பெஞ்ச்மார்க் டெஸ்டிங். பெஞ்ச்மார்க் டெஸ்டிங்னா என்னன்னா இப்ப ஏபி டெஸ்டிங் நம்ம பார்த்தோமா, எஸ் மேம். அதே மாதிரி பெஞ்ச்மார்க் டெஸ்டிங்கும் ரெண்டு வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும். நீங்க இப்ப லான்ச் பண்ண வெர்ஷனும் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணி அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ரீச் ஆயிருக்கு இல்ல ஃபெயிலியர் ஆகியிருக்கா, இந்த டெஸ்டிங் பண்றதுதான் பெஞ்ச்மார்க் டெஸ்டிங். ஓகே மேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆக்சசபிலிட்டி. ஆக்சசபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சசபிலிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா பீப்புள்ஸுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மவுஸ் யூஸ் பண்ணாலும் என்னால யூஸ் பண்ண, இப்போ ஒரு பட்டன் இருக்குன்னா மவுஸ்ல கிளிக் பண்ணாலும் எனக்கு கிளிக்கபிள் ஆகணும், டேப் கிளிக் பண்ணாலும் எனக்கு கிளிக் ஆகணும். ஓகே, ஓகே ஈவன் மேம். வந்து எனக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தாலும் என்ன அந்த பட்டன் வந்து யூஸ் பண்ண முடியணும். தட் இஸ் accessibility evaluation. ஓகே அண்ட் மேம். நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான். அவங்களுக்கு இது பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா டபுள் டைமண்ட்னு ஒண்ணு இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்னு. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். ம், சொல்லுங்க. இப்போ கார் ஸ்டார்டிங்ல வந்து ஆர்டர் ம், பண்றதா மேம்? ஆமாண்டா, நீங்க உங்களோட மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஆர்டர் வைஸ் பண்ணி இப்போ வைக்கணுமா இங்க மேம்? வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைல்ல இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கா எனக்கு. எஸ் மேம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து ரைட் பண்ணி வச்சிருவீங்க, ஆ இன்க்ளூடிங் திஸ் ஃபைல். இந்த ஃபைலுமே நீங்க ரைட் பண்ணி வச்சிருவீங்க. ஓகே மேம். ஓகேங்களா, இப்ப நீங்க இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இப்ப நீங்க புதுசா ஒரு அப்ளிகேஷன் போறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு மெனுல எங்க போடுறதுன்னு கன்ஃபியூஷன் வரும். அதுக்குதான் கார்ட் சார்ட்டிங் வந்து உங்களுக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஓப்பன் கார்ட் சார்ட்டிங்ல வந்து இந்த ஃபைல்னு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்கல்ல, அதையும் சேர்த்தே நீங்க யூசர் கிட்ட வந்து கொடுத்துருவீங்க.
லைக் இந்த ஃபைல், எடிட், வியூ, அதாவது சப் மெனு அண்ட் மெயின் மெனு ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க கொடுத்துருவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யூல் கெட் சம் ஐடியா. ஓகே மேம். க்ளோஸ்டு கார்ட் சார்ட்டிங்னா என்னன்னா, இந்த மெயின் மெனுவை நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருவீங்க. இதுக்குள்ள இருக்கிற சப் மெனு மட்டும் யூசர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா? புரியுது மேம். ஓகே. நெக்ஸ்ட், நீங்க எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 5 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இதுல ஆல்ரெடி 3 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். எஸ் மேம். வாட் ஆர் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒன்னு பார்த்துட்டோம். அண்ட் ஹவுன்றது ஒன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அது இல்லாம இந்த அப்ளிகேஷனோட பர்பஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு வைல நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட், இந்த அப்ளிகேஷன் யார் யூஸ் பண்ண போறா, இந்த கொஸ்டின் நீங்க கேட்கணும். ஓகேவா? அதாவது எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் இதை யூஸ் பண்ண போறாங்க, பேசிக் எண்ட் யூசர் யாரு, இது வந்து உங்களுக்கு தெரியணும். சோ அது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸும் யூஸ் பண்றது. சோ அது வந்து ஒரு மியூட்டட் கலர்ஸ்ல தான் இருக்கும். நல்ல வைப்ரண்ட் கலர் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கவே இருக்காது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் இதுவே நீங்க மீஷோவும் பிளிப்கார்ட்டும் பாருங்களேன், நல்லா வைப்ரண்டா இருக்கும். பிகாஸ் தட் இஸ் இந்தியா பேஸ்ட் பீப்புளுக்காக அது யூஸ் பண்ணது. நம்ம எல்லாமே மோஸ்ட்லி அட்ராக்டிவா இருக்கிறது தானே பார்ப்போம் ஃபர்ஸ்ட், இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே. அதனாலதான் நம்ம இந்தியன் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி வைப்ரண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதாவது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எப்ப முடிச்சு கொடுக்கணும், அந்த டெட்லைன். ஓகே மேம். இப்ப உங்களுக்கு கிளைண்ட் வந்து கொடுக்குறாங்க, வாங்கி வைக்கிறது பெருசு இல்ல, அவங்க எப்ப வேணாலும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க முன்னாடியே டெட்லைன் பிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நீங்க இன்னொரு பர்சன் கலெக்ட் பண்றதா இருந்தாலுமே அந்த பர்சன் கிட்ட இதுதான் டெட்லைன், 10 நாளுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஓகே மேம். ஏன்னா இந்த டெட்லைன் நீங்க தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பட்ஜெட் கால்குலேஷன் போட முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறுன்றது என்னன்னா, எந்த ரீஜியன், அதாவது எந்த ரீஜியன், இப்போ சென்னையிலயா இல்ல பெங்களூர்லயா இல்ல வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆக போதான்னு. ஏன்னா இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, பிளிப்கார்ட்ல வந்து வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கும், பட் அதர் ரீஜியன் பீப்புள்ஸ் வந்து வைப்ரண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப H&M, M&S இந்த மாதிரி மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் பாருங்களேன், வைப்ரண்டாவே இருக்காது, மோஸ்ட்லி லைட் பேஸ்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதனால எந்த ரீஜியன்றது தெரியும். இந்த 5 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசர்ச் இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சஸ் இருக்குன்னு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ரிசர்ச்னா வந்து கிளைண்ட் அண்ட் யூசர் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பிரைமரி ரிசர்ச். செகண்டரி ரிசர்ச் வந்து அந்த ப்ராடக்ட் பத்தின ரிசர்ச், அதாவது காம்படிட்டிவ் அனாலிசிஸ், ஸ்வாட் அனாலிசிஸ். ஓகே, இப்ப எம்பத்தி இது கிரியேட் பண்ணோம் இல்லையா, அஃபினிட்டி, கார்ட் சார்ட்டிங், இதெல்லாம் வந்து செகண்டரி ரிசர்ச். ஓகே மேம். ஓகே, கமிங் டு திஸ், இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். 4D அண்ட் டபுள் டைமண்ட், இது வந்து பர்டிகுலர்லி கார்பரேட்ல இப்படிதான் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. கார்பரேட்ல இப்ப மோஸ்ட்லி லீன் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. லீன், LEAN. ஓகேங்களா? லீன் யூஎக்ஸ்னா என்னன்னா, இது மாதிரி லாங் ப்ராசஸ் வந்து பண்றது கிடையாது. சோ அதுக்கு பதிலா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்குன்னா, சிலர் எப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னா, எனக்கு யூசர் ஃப்ளோல இருந்தே கொடுத்துருவாங்க. நீங்க ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கு யூசர் ஃப்ளோவே டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வயர் ஃப்ரேம் முடிச்சுக்கலாம். வயர் ஃப்ரேம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் யூஐ போலாம். இதுக்கு பேர் தான் லீன் யூஎக்ஸ் ப்ராசஸ். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ நீங்க அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து ஜேர்னி மேப்பிங் கொடுத்துருவாங்க. ஜேர்னி மேப்பிங் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க யூசர் ஃப்ளோ பில்ட் பண்ணலாம். யூசர் ஃப்ளோல இருந்து வயர் ஃப்ரேம் போலாம். வயர் ஃப்ரேம்ல இருந்து நீங்க ப்ரோட்டோடைப் போலாம். சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஷார்ட் பண்ணிக்க முடியுமா அந்த ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு வந்து லீன் யூஎக்ஸ் ப்ராசஸ். இப்போ மோஸ்ட் அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 4D டபுள் டைமண்ட், இது வந்து மெத்தட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, SDLC பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
எஸ் மேம். SDLC-ல 2 மெத்தட்ஸ் பார்த்தேன்டா. வாட்டர் ஃபால் ஒன்று, அஜைல் ஒன்று பார்த்தோமா? ஆமா மேம். அது 2 எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அந்த SDLC-ய அச்சீவ் பண்றதுக்கு இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கரெக்டா? மேம். எஸ் எஸ் மேம். ஒரு நிமிஷம். அதே மாதிரி இந்த எடிட்ன்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, யூஎக்ஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்குள்ளேயும் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு 4D அண்ட் இன்னொன்னு டபுள் டைம். ஓகே. ஓகே மேம். பட் இது படிதான் நம்ம இப்ப ஒர்க் பண்றோமா யூஸ் பண்றோமான்னு கேட்டா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். சில ப்ராஜெக்ட் இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சில ப்ராஜெக்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. பட் வந்து ஓகே. தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? 4Dன்றது என்னன்னா டிஸ்கவர், டிசைன், டெவலப், டெலிவர். இந்த டிஸ்கவர் ஃபேஸ்ல என்ன பண்ணுவீங்க? ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவீங்களா? டிஸ்கவர் ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்க கேதர் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலான்ற அந்த ஐடியாஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேர்த்து நீங்க இந்த டிஸ்கவர் ஃபேஸ்லயே முடிச்சிருவீங்க. ஓகே மேம். பட் இதுவே நீங்க parallelly டபுள் டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. டிஸ்கவர் ஃபேஸ்ல நீங்க ரெக்குவயர்மெண்ட்ஸும் மட்டும் கேதர் பண்றது, டிஃபைன் ஃபேஸ்ல அதுக்கான ரிசர்ச் ஒர்க் பண்றது. ஓகே மேம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஃபேஸ். இந்த 4Dல வந்து டிசைன் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, வயர் ஃப்ரேம் இதெல்லாமே போட்டு. ஓகே மேம். ஓகேவா? வயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் யூஐ ஸ்கிரீன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் டபுள் டைமண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டோடைப் வரைக்குமே இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல முடிச்சிருவாங்க. வயர் ஃப்ரேம், யூஐ டிசைன், ப்ரோட்டோடைப் எல்லாமே டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல முடிஞ்சிடும். ஓகே. பட் 4Dல வந்து இந்த ஃபேஸ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க, டிசைன் தனியாவும் ப்ரோட்டோடைப் தனியாவும். ஓகே மேம். புரிஞ்சுதா? 4Dல என்ன புரியுது. பண்ணிருப்பாங்கன்னா டிஸ்கவரை வந்து சிங்கிள் ஃபேஸா முடிச்சிருவாங்க. பட் டபுள் டைமண்ட்ல அதை 2 ஃபேஸா எடுத்திருப்பாங்க. ஓகே மேம். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஃபேஸ வந்து டபுள் டைமண்ட்ல சிங்கிளா முடிச்சிருவாங்க. 4Dல வந்து ரெண்டா எடுத்திருப்பாங்க, டிசைன் டெவலப்னு. ஓகே மேம். லாஸ்டா டெலிவர் ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகே இது மேம். வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகே மேம். ஓகேடா. நீங்க மண்டே வரக்குள்ள ஃபிக்மல் அக்கவுண்ட் இருக்கா? இருக்கு மேம். மண்டே வரக்குள்ள ஓகே ஃபிக்மல் அக்கவுண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் மீரோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அண்ட் அப்ளிகேஷன் ஐடியா எடுத்துருவாங்க. நீங்க மீரோன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும், லோகோ பாத்துக்கோங்க. ஓகே இதை மேம். வந்து நீங்க சைன் இன் பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல்ல ஸ்டார்ட் பண்ண போறோம், ஓகேவா? ஓகே மேம். ஓகே. எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? இல்ல மேம். சரி, ஓகே. நீங்க ஐடியாஸ் எடுத்துட்டு வாங்க, நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகேங்க. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ மேம்.